மீனராசிக்காரர்கள் கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னையில இருந்து எழுதி வச்சுக்கோங்க, மீனராசிக்காரர்கள் இன்னும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வளர்ச்சி இங்க இருக்குன்னா நான் பொருளாதாரத்துல அப்படியே இறங்கி போயிட்டேன். சத்தியமா இல்லை. நான் சொன்ன மீனராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். விரைச்சல்ல ப்ரமோஷன் கிடைச்ச ஒரே ராஜாக்கள்லாம் மீனராசி இல்லையா? ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணுவார். எனக்கு இதெல்லாம் தெரியாது, இங்கே போய் நான் எப்படி இந்த பதட்டம், இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவார். இதை கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துக்கான ஒரு பயத்தை உருவாக்கும். ஸோ இதுதான். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, பட் மன ரீதியாக இவர்களாக எனக்கு தெரிஞ்சு யார் தெரியுமா பாதிக்கப்படுவா? சொன்னா வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் என் தம்பிங்க என்ன சொல்ற, ஒரு 20 வயதிலிருந்து, ஏன்னா எல்லாத்தையும் விட்டு ஓடிடலாமான்ற அமைப்புல தான் மீனராசிக்காரங்களுடைய மென்டாலிட்டி கிரியேட் பண்ணுவார். அதே மாதிரி நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்ப சனி தலைக்கு மேல உட்காந்துருக்கும் போது உங்களை அப்படிதான் இயக்குவார். அப்படின்ற போது இல்லை, ஏற்கனவே மீனம் வந்து தாமரையில தண்ணி மாதிரி தான் வீட்டில் இருப்பாங்க. அதனால மற்ற ராசிக்காரங்க வேணா கவலைப்படலாமே தவிர, இவங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்படிதான் இருக்கான்னு சொல்லி அந்த பார்ட்னருக்கு அது மென்டலி செட் ஆகிருக்கும். அதனால மீனத்துக்கு ஒன்றும் பெருசா அப்படியே நாங்கள் அந்யோன்யமா உட்காந்துருந்தோம் அதெல்லாம் ஒன்றும். அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் இறுதியா அடுத்த 1 வருடம் இந்த சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் 7.5 சனியில் இருக்காங்க. குறிப்பாக முதல்ல சனியால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? தலைக்கு மேல் சனி இருக்கிற 11 ராசிக்காரங்களும் அப்படியே ஸ்டமக் பண்ணி மீன ராசிக்காரங்க இன்க்ளூடிங் மீ என்ன 7.5 நடக்குதான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஐயா எனக்கு 7 வந்துச்சு, போய் மகரத்தையும் கடகத்தையும் மற்றவங்கள துலாம்லாம் கேட்டு பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. ஸோ என்னன்னா, முதல்ல ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்கார். அதுவே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகம். பெருசாக ஒன்றும் நெகட்டிவ்லாம் பண்ணலை. உண்மைக்கே சுபவிரியமாக தான் நடந்தது. நீங்கள் என்னதான் எனக்கு கீழே கமெண்ட்டில் கழுவி பார்த்தாலும் என் மனசுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். ரொம்ப நெகட்டிவாக மற்றவங்க மாதிரிலாம் மீனராசிக்காரங்கள் படவே இல்லை. ஓரளவுக்கு ஏதோ ஒன்று, என்ன உறவுகளை சில பேர் இழந்திருக்கலாம். உறவுகள் இழப்பு, இல்லை ஏதோ ஒரு பண ரீதியான இழப்பு, இதை தான் அந்த விரயங்கள் வேணால் நடந்திருக்கலாமே தவிர, எனக்கு தெரிஞ்சு நான் பொருளாதாரத்தில் அப்படியே இறங்கி போயிட்டேன். சத்தியமாக இல்லை. நான் சொன்ன மீனராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கணும். விரைச்சல்ல ப்ரமோஷன் கிடைச்ச ஒரே ராஜாக்கள்லாம் மீனராசிக்காரங்க தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு குரு வந்து காப்பாற்றினாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு ஷீல்டு போட்டு நான் இருக்கேன்ப்பா நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி தான் உட்காந்துருக்காரு. இப்போ எகெயின் வேற 5க்கு வரப்போறாரு. ஸோ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சனி மீனத்திற்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, சுபத்துவமாய் அமர்ந்திருக்கக்கூடிய சனி. இதை இப்படிதான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டோட அமைப்பை தான் சனி கொடுப்பார் அப்படின்ற தன்மையில் மீனத்தில் உட்காந்து குருவாக உட்காந்துருக்காரு சனி. அப்போ நிறைய குருமார்களுடைய எனர்ஜி கிடைக்கும். இல்லை நான் குருவாக மாறிடணுன்ற மாதிரியான ஒரு ஒரு அப்படியே ஒரு மாதிரி, இந்த நாம் தவறாக எடுத்துக்கோனா இந்த போலிச்சாமியார்லாம் சொல்ல வரல, ஆனால் அந்த மாதிரி சில பேர்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க. இந்த தடவை கவனமாக இருக்க வேண்டிய இடம் சனியை பொறுத்த வரைக்கும். அதாவது சித்த மார்க்கத்துக்குள் பயணப்படுதல் என்பது அது அவன் விதிச்சாதான் அது நடக்கும். ஆனால் நம்மள அந்த மாதிரியான இடத்துக்கு தூண்டும். இல்லை அந்த மாதிரி தூண்டுறவங்ககிட்ட போய் நம்ம மாட்டிக்குவோம். இது வந்து மீனத்துக்கு சனி அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் தலைக்கு மேலே இருக்கும்போது நடக்கும். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு ஓடிடலாமான்ற அமைப்பில் தான் மீனராசிக்காரங்களுடைய மென்டாலிட்டி கிரியேட் பண்ணுவார். அதே மாதிரி நான் எப்படி இருக்கணும் அப்படி தானே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்போ சனி தலைக்கு மேலே உட்காந்துருக்கும் போது உங்களை அப்படி தான் இயக்குவார். அப்படின்ற போது 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு லேசினஸை கொடுப்பாரு. அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி 9 மணிக்கு வேலைக்கு போனால் 8:15 நம்ம எந்திரிக்கணுன்ற மாதிரி இருக்கும். எந்திரிச்சு கூட நான் ஒழுங்காகவே தூங்கின மாதிரி இல்லைம்பாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு கோவம், ஒரே இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கு அப்படி. எல்லாத்துலேயுமே ஒரு 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 தாமதம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி லேசினஸை கொடுப்பாரு. ஒரு சோம்பேறித்தனத்தை அதிகரிப்பார். அப்போ இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். இந்த 7.5 சனியில் சனியோடைய வீரியம்ன்றது 1% கூட மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது தான் ஜெயிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன 7.5 சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டாங்க. ஜென்மத்தில் சனி இருக்கும்போது நிறைய கொடுப்பினைகளும் நிறைய படுப்பினைகளையும் கொடுப்பார். அப்போ இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் உண்மை நம்புனீங்களோ அது உண்மை இல்லைன்றது புரியும். இப்போ மீனராசிக்காரர்களுக்கு நிறைய இடம் மாற்றம், நிறைய தொழில் மாற்றம், நிறைய வாகன மாற்றம். இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை அப்படின்னா உடலை பற்றி அவர் வந்து வைப்பார். ஒருத்தருக்கு உடல் நல்லா இருக்கு, பணம் தான் பிரச்சனை, பணத்தை இன்னும் கொஞ்சம் செலவு பண்ண வச்சு பணத்தோட அருமையை புரிய வைப்பார். எனக்கு இதெல்லாமே இருக்கு, ஆனால் நான் தான் வந்து, ஏன்னா மீனம் அப்படின்னாலே வந்து மற்றவர்களுக்காக ஓடக்கூடிய ஆட்கள். நான் சொன்ன மாதிரி நான் பேசுறது 10 நிமிஷம் மீனராசிக்காரங்களை பேச விட்டீங்கன்னா அப்படியே ஒன்றா பேசவே மாட்டாங்க, இல்லை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மீனத்தோட டெட் எண்ட் கேரக்டர் 2 மீனும் இப்படி தான். ஒன்று பேசாமல் கழுத்திருப்பாங்க, இல்லை பேசி கழுத்திருப்பாங்க. அப்போ இந்த தடவை அடுத்தவர்களை தன் வயப்படுத்தணுன்ற அவர்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய இன்புல்ட்டில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, எதுக்குடா ஊருக்காண்டி இது பண்ணுற, உனக்குன்னு ஒன்று இருக்குது நீ பார்த்துக்கோன்ற அந்த சுயத்தை உணர வைப்பார் சனி. ஸோ மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சரியான அனுபவம் கிடைக்க போகிறது. நீங்கள் அந்த அனுபவத்தை போய் நான் நஷ்டமாயிட்டேன், நான் லாபமாயிட்டேன், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு போட்டிங்கன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை. அது உங்களுக்கு ஆச்சு, சனிக்காச்சு.
பட் அப்படிலாம் பார்த்தா எல்லா ஏழரசனில் இருந்தவங்களும் செத்துருக்கணும்ல. ஏன்னா இப்போ பேசுறதே மீனராசிக்காரங்க அப்படிதான் பேசுறாங்க. ஒண்ணுமே இல்ல. சில விஷயத்தை, ஒரு அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த அனுபவத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்வியல எப்படி கடக்க போறோம்ன்ற ஒரு சரியான வாழ்க்கை பாடத்திற்கு ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அவர்தான் சனி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய பணம் இழந்துட்டோம். ஃபினான்ஷியலா எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டோம். வெளிநாட்ல வேலைக்கு போனோம். இல்ல அங்கிருந்து இங்க வேலைக்கு வந்தோம். தொழில் எதுவுமே அமையல. வேலையெல்லாம் போயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தில என் பேர்ல ஒரு தவறான ஒரு இது வந்து எனக்கு வேலை போயிடுச்சு. இப்படி பணம் சம்மந்தமாவும், வேலை சம்மந்தமாவும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமா இருக்காங்க மீனராசி. முடிஞ்சுச்சு அவ்வளோதான். நீங்களே சொல்லிட்டீங்க. போயிடுச்சு எல்லாம். இனிமே எதுவும் வரப்போறது இல்ல. ஏன்னா விரயத்துல இருக்கும்போது சனி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இப்ப ஜென்மத்துல வந்து உட்காரும்போது அது போச்சு, இது போச்சுன்னு சொல்ல முடியாது. உங்கள ஜெயிக்க வைக்க போறாரு. ரொம்ப சூப்பரா ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாரி 2, 5, 11ல உட்கார்ந்தா கெட்ட கால தூக்கிட்டு நடக்கலாம். அதுவும் ராசிநாதன் உட்கார்ந்து தான் வீட்ட தானே பார்க்குறாரு. இதுக்கு மேல ஒரு கொடுப்பனை என்ன வேணும் மீன ராசிக்காரர்களுக்கு? என்ன பண்ணாலும் சனி ஏதாவது பண்ணுவேன்னும் போது மண்டையில போடுவாரு குரு. ஏய் அவ்வளோதான் என் புள்ள என்ன பார்க்குற அப்படின்ற மாரி. ஸோ மீன ராசிக்காரர்கள் கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னையிலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. மீன ராசிக்காரர்கள் இன்னும் 2 1/2 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வளர்ச்சி இங்க இருக்குன்னா நீங்க இங்க போயிருப்பீங்க. இது நடந்தே தீரும். ஏன்னா உங்கள் வளர்ச்சியை நோக்கி தான் உங்களை தள்ள போறாரே தவிர சனி. இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா விரயத்துல ராகு வேற உட்கார்ந்திருந்தார். அப்ப கண்டிப்பா நிறைய செலவுகளா இருக்கும். நிறைய பேரை திடீர்னு பிசினஸ் பண்ண வச்சு ஏமாத்தி இருக்கும். மாயாஜாலம் கட்டியிருக்கோம். நிறைய பேர் பணத்தை ஆட்டை போட வச்சிருக்கோம். 1 கொடுத்தா 10 கொடுப்பேன்ற மாதிரி சொல்லி பணத்தை இழக்க வச்சிருக்கோம். முடிஞ்சிருச்சு அதெல்லாம். இனிமே நீங்க போடுவீங்க. இனிமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் சனி கொடுக்க போறாரு. ஆனா என்னன்னா, ஜெயிக்க விடாம சனி சில டெஸ்ட் வைப்பாரு. எப்படி வைப்பாரு? சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நம்ம இருந்த நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? என்னுடைய அறிவுக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கணுமா? இந்த மாதிரியான சில விஷயத்தை கொண்டு போய் விடுவாரு. இல்லையா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணுவார். எனக்கு இதெல்லாம் தெரியாது. இங்க போய் நான் எப்படி இந்த பதட்டம், இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவார். இதை கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துக்கான ஒரு பயத்தை உருவாக்குவார். ஸோ இதுதான். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமே பண்ண வேணாம். எப்பயும் போய் கண்ணாடியை பார்த்துட்டு நான் சூப்பர். அதை மட்டும் சொல்லிட்டே வந்தாலே போதும். மீன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்க போகுது. ஸோ ஜென்மத்துல எனக்கு தெரிஞ்சு சனி நெகட்டிவ் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டாரு. ஏன்னா சுபத்துவமாய் உட்கார்ந்துருக்காரு. இது முதல் ப்ளஸ் பாயிண்ட். ஆனா எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பழகிற மனிதரிடம் ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உயிர் சொத்து கிடைக்கும். அப்பாவோட சொத்து கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் என் தம்பிக்கும் பாகப்பிரிவினை பிரிக்கிறேன்னு பிரிப்பாங்க. வராத பணம்லாம் வரும். குடும்பத்தை வந்து என் பிள்ளை பேரில் எழுதி வைக்கிறேன், இல்லை என் பேரில் எழுதி வைக்கிறேன்ற மாதிரி வீடு வரைக்கும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க. 4ஆம் இடத்துல போய் கேந்திரத்தில் ஏறி இருக்காரு ராசிநாதன். வேற என்ன, 4ஆம் இடம் எல்லாம் வழுக்க போகிறது. திறமையால் அடையாளப்படுத்தப்பட போறாங்க. கொஞ்சம் ஜூனுக்கு மேல உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய செலவுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பிள்ளைகள் குறித்த சில கவலைகள் எட்டி பார்க்கலாம். 2 பிரச்சனையா இருக்கும் மீனராசிகளுக்கு. ஒண்ணா பிள்ளை படிக்க மாட்டேதுன்ற ஒரு பிரச்சனை இல்லை. பிள்ளை அதீத அறிவா இருக்கே, அதுக்கு எப்படி நான் செலவு பண்றது? புரியுதா? இப்போ எல்லா கிளாஸுக்கும் அனுப்புனா எல்லாத்துலயும் ஜெயிக்குது பிள்ளை. அப்போ எல்லாத்துக்கும் நான் அனுப்புறதுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவா தான் இயங்க போகுது. பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கும். அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வரும். அப்ப 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருனால இந்த குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும், பொருள் வாங்குறது, சொத்து வாங்குறது, வீடு, வண்டி வாங்குறது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்கமிங் வாங்கணும். பழச குடுத்துட்டு புதுசு வாங்கணும். இப்படி இருக்கிறவங்கலாம் பழச குடுத்துட்டு புதுசு வாங்குவாங்களா? இல்ல அதுவும் இருக்கும், இன்னொரு புது வரவும் இருக்கும். புது வரவு வருமா அப்படின்னு 5ஆம் இடம் நிறைய காரணிகள் இருக்கு. நான் திரும்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு எது இயங்குதோ அது எனக்கு இயங்காது. இப்போ சிம்பிளா சொன்னா, உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குது அப்படின்னா எனக்கு இஷ்ட தெய்வத்துடைய அருள் கிடைக்கலாம். இல்ல உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் கிடைச்சு நீங்க மீனராசியா இருக்கீங்க, நானும் மீனராசியா இருக்கேன்ற போது உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குது. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னா எனக்கு எனக்கான காதலும் எனக்கான பெயர் புகழும் கிடைக்கலாம். அப்ப 5ஆம் இடத்துக்கான காரணிகள் எல்லாமே இயங்க போகுது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு எப்படி இயங்கும்? அதுக்கு அவங்களுடைய சுயஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப 5ஆம் இடம் அப்படின்னு இசிக்கோல்ட்டு போட்டாலே ஃபர்ஸ்ட் 3 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை, தெய்வ அனுகூலம், குலதெய்வ வழிபாடு, சொத்து பிரிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சூதாட்டம், ஸ்மக்லிங் இதெல்லாம் இன்டைரக்டா இருக்கக்கூடிய மானியத்தினை மனம் போடணும். அப்போ எனக்கு தெரிந்து நிறைய சொத்து பிரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம். 5 வருஷமா இழுக்கிறான்டா, இந்த தாத்தா எப்பதான் போறல, இந்த மாதிரி ஏதாவது தாட் இருக்கும்ல. 5 வருஷமா எனக்கு ஒரு விஷயம் முடியவே மாட்டேங்குதுன்னா முடியும். நிறைய பேர் அவங்களோட பழைய வீட்டையோ பழைய இடத்தையோ வித்து இப்ப இருக்கக்கூடிய வீட்டுக்கு கடன் அடைப்பாங்க. இல்லையா, பழைய இப்ப இருக்கிற வீட்டை வித்து இன்னொரு இடத்த வாங்கி ஒரு முடிச்சு ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுதான் 12th பிளேஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல போய் சனி உட்காந்துருக்கும் போது அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். குருவோட பொசிஷனும் சரி, சனியோட பொசிஷனும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால உங்ககிட்ட வேலை இருக்குன்னா மட்டும் வேற வேலைக்கு போங்க. ஆஃபர் வாங்கிட்டேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன்னா போங்க. இல்லை முதல் நாள் சைன் பண்ணும்போது போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. வேலையில மட்டும் மிகுந்த கவனமா இருக்கணும். அது சனியா இருந்தாலும் சரி, குருவோட அமைப்பிலும் சரி, வேலை பார்க்குற இடம் அப்படின்ற இடத்துல மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாகவும் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எல்லாம் கிடைக்கும் போது ஒரு மாதிரி ஒன்றா இன்ஃப்ளைட்டுக்குள்ளே போவாங்க, இல்லை அதீத நம்பிக்கையோடு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்த விட்டு வெளில வருவதற்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால் அதை மட்டும் நோ. அதே மாதிரி இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்பை குரு கொடுப்பார். ஒரு வேலையை பார்த்துட்டு இன்னொரு வேலையை பார்ப்பாங்க. தொழில் முனைவோர் ஆவாங்க.
வேலை பார்த்துக்கிட்டே தொழில் முனைவோர் ஆவாங்க இந்த தடவை. அதற்கான வாய்ப்புகள் செழுமையாக இருக்கும். மார்ச் மாதமே போட ஆரம்பிச்சிருப்பாங்க பிளான். நம்ம சொல்ல வேணாம், அவங்களே போட்டிருப்பாங்க. பட் அது ஜூன் ஜூலைக்கு மேலே கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும். இல்லை வீட்டெல்லாம் வாடகை விட்டுருந்தா அந்த வாடகை ஏற்றுவாங்க. 6ல் இருக்கக்கூடிய இந்த கேது ஆரோக்கியத்துல எந்த அளவுக்கு வந்து எந்த உடல் ரீதியா பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்கு? 7ல் அவங்களுடைய பார்ட்னரான கன்னி ராசியை வந்து சனி பார்க்குறாரு. அப்போ பார்ட்னருக்குள்ள ஏதாவது பிரச்சனை? இல்லை ஏற்கனவே மீனம் வந்து தாமரையில தண்ணி மாதிரி தான் வீட்டில் இருப்பாங்க. அதனால மற்ற ராசிக்காரங்க வேணால் கவலைப்படலாமே தவிர இவங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்படி தான் இருக்கான்னு சொல்லி அந்த பார்ட்னருக்கு அது மென்டலி செட் ஆகிருக்கும். அதனால மீனத்துக்கு ஒன்றும் பெருசாக அப்படியே நாங்கள் அந்யோன்யமாக உட்காந்துருந்தோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானே வந்து எதுக்கு இந்த பிறந்தேன், எதுக்கு இந்த பிறவின்னு ஓடிட்டு இருக்கிறது தான் மீனத்தோட இயல்புன்ற போது இந்த பார்ட்னருக்கான ஒரு பிரிவு வருமா அப்படின்னா இல்லை. சில சமயம் பார்ட்னரோட உடல்நிலையை அது பாதிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்போ நான் திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப அந்யோன்ய தம்பதியாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு அதை பிரிவு கொடுக்க மாட்டேன். உங்களுடைய பார்ட்னருடைய உடல்நிலையில் பிரிவு இது கொடுத்து அதன் மூலமாக உங்களை சங்கடம் சந்திக்க வைப்பார். இல்லை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே டாமன் சரியாக தான் இருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரித்து விட்டு நல்ல ப்ளூட்டோவை அமுச்சு விடுவார். இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பார். அதனால இந்த தடவை 7ஆம் இடம் அப்படின்றது வந்து நான் திரும்ப சொல்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் சொசைட்டியில் தான் கவனமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது மிகுந்த கவனமாக இருக்கும். ஏதாவது ஒன்று இடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தனித்த கேது. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் யாரோடையும் சேராத கேது. தனித்த ராகு தனித்த கேது பெரும்பணம். தனித்த கேது பெரும்பணம். நிறைய காசு கிடைக்கும். மீனராசிக்காரங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் சும்மா சும்மா எதுவும் எனக்கே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்காங்க. எந்த நெகட்டிவ் இருக்க போகிறது இல்லை. பட் மன ரீதியாக இவர்களாக எனக்கு தெரிஞ்சு யார் தெரியுமா பாதிக்கப்படுவா? சொன்னால் வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் என் தம்பிங்க என்ன சொல்கிற ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 45 வயசு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்படலாம். 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிறைய ஜாக்பாட் கிடைக்க போகுது. ஏன் அந்த குறிப்பிட்ட வயதுக்காரங்க? ஏன்னா அந்த தசாபுத்தி ஒன்று இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் சனி வந்து எந்த சனியா வராருன்னு ஒன்று இருக்கு. 30 வருடத்துக்கு ஒரு முறை வரும்போது இந்த 30 வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு அதுதான் முதல் சுற்றா இருக்கும். முதல் சுற்றில் நிறைய அனுபவத்தை கொடுப்பாங்க. இந்த 45 வயசு தாண்டவங்க அது 2ஆம் சுற்றாக மாறும்போது அது பொங்கு சனியாக மாறிவிடும். அந்த 60 தாண்டவர்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். ஏன்னா குரு பார்வையில் இருக்காங்க. அதனால எனக்கு பெரிய ஆப்ரேஷனு பெரிய கண்டோன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த தடவை குருவோட பார்வையில் சரியா போயிடும். சுகர் 400 வந்துச்சு இன்சுலின் போகணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க கூட இந்த தடவை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வேற நல்ல டாக்டர் கிடைச்சி சுகருக்கு இன்சுலின்லாம் வேணாம் மாத்திரையில சரி பண்ணிடணுன்ற மாதிரி மாற்றிப்பாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். இது சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஸ்பௌஸோட உடல்நிலையை வச்சு செஞ்சிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய ஹாஸ்பிட்டலே போயிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதனால் முதல் குழந்தையிலிருந்து குழந்தைன்னு கூட விட்டுருங்களேன், அதுக்கு ஒன்றும் பெருசாக வந்து வராது. அந்த தசாபதியில் இயங்கும். ஒரு 15 வயதிலிருந்து ஒரு 35-40 வயசு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மட்டும் நிறைய அனுபவம் கொடுக்க போகிறார். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. நம்பிக்கையை மட்டும் விடாமல் இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு நல்லது. அடுத்த ஒரு வருடம் நல்ல பாசிட்டிவாக நம்பிக்கையாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழிபாடை இவங்க கடைபிடித்துக்கலாம்? என்ன கலர்ஸு நிறைய இந்த ஒரு வருஷம் இந்த கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி என்ன விஷயத்த பார்ப்பாங்க? இவங்க எழுதி பயன்படுத்தக்கூடிய மேஜிக்கல் நம்பர்ஸ். மீனராசிக்காரங்க அடுத்த ஒரு வருஷம் நம்பிக்கையாக இருக்கணும்னா 2 பேரை பிடிச்சிக்கணும். ஒன்று எப்பயுமே உங்கள் வீட்டு குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. அது உங்கள் கூடயே இருக்கும். அது பிரச்சனை இல்லை. முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடமே கடல் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தான். அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல மேஷ வீடும் முருகனோட வீடு தான். அப்போ நிறைய முடிஞ்ச இந்த அறுபடை வீட்டில் பழனியும் திருச்செந்தூரும் போயிட்டு வந்துருங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பழனியும் திருச்செந்தூரும் அடிக்கடி நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்தி வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் மீனராசிகளுக்கு சரியான ராஜயோகம் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரேராக எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. 7.5 சனியில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய நான் முன்னாடி சொன்ன நாட்கள் திருத்தணி போய் அந்த 325 படி ஏறிட்டு இறங்கிட்டு வாங்க. வாழ்க்கை திருப்பு முனையை கொடுக்கும். அந்த ஒரு வருடம் தான் அந்த படி. அதில் போய் ஏறிட்டு வாங்க. அந்த சும்மா கார் எடுத்துகிட்டு போய் மேலே நிப்பாட்டவே நான் விஐபி தரிசனத்தில் போகும். படி ஏறி போயிட்டு வாங்க. 325 படியை நீங்கள் கடந்து விட்டீர்கள். ஆனால் இந்த ஒரு வருடம் உங்களுக்கான ஜென்மச்சனிலிருந்து விமோசனம் கிடைச்சிடும் மீனராசிக்காரர்களுக்கு. ஸோ முருகன் வழிபாடு தான் உங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக இருக்குது. ரொம்ப ஆன்ம பலம் அதிகரிப்பதற்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி அந்த வெண்ணெயை உட்கொண்டு வர வர ஒரு சரியான ராஜயோகம் கொடுக்கும். இதுக்காண்டி அங்கெல்லாம் போக முடியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஏதோ ஒரு கோவிலில் ஆஞ்சநேயர் இருக்காருன்னா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. துளசி மாலை வாங்கி சாட்சிங்க. துளசி மாலையை வாங்கி சாட்சினாலே மோர் தென் என்ன ஆஞ்சநேயருக்கு நம்ம அதை மட்டும் பண்ணாலே போதும். இதில் மீனராசிக்காரர்கள் என்ன நிறத்தை பயன்படுத்தணும்? நிறைய வந்து ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. நிறைய அந்த ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துறது, இந்த ஆஃப் ஒயிட்டில் இருக்கிற மாதிரியான கலர்ஸ் பயன்படுத்துறது. ஆண்களாக இருக்கிற பற்றி நிறைய இந்த ஆஃப் ஒயிட்டில் செக்குடு ப்ளூ ஸ்டைப் போட்ட கோடு போட்ட கலரை பயன்படுத்திங்கன்னா அந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கான ஒரு லக்கி ட்ரெஸ்ஸாக இருக்கும் எப்பயுமே. இந்த ப்ளூ ஜீனில் வந்து லைட் ஜீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க. இந்த இதுக்குமே ஒரு அமைப்பு உண்டு. அதை பயன்படுத்துங்க. மணி பர்ஸை முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை மாற்றுங்க. மீனராசிக்காரருக்கு எனக்கு ரிக்வஸ்ட், எப்போ பார்த்தாலும் இந்த பிளாக் கலரை வச்சு சுற்றிப்பாங்க. அதை மாற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ கலரில் மணி பர்ஸ் மாற்றுங்க. ஏன்னா சனியுடைய காரகத்துவம் பணம் தங்க விடாமல் பண்ணும்.
இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் Black தான் சனின்னு. Black எல்லாம் ராகு, ப்ளூ தான் சனி. ஆனா வந்து நம்ம எல்லாம் பிளாக் சனியை கொண்டு போய் போட்டு வச்சிருப்போம். மணி பர்ஸை இந்த தடவை மாத்துனீங்கனாலே மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய வால் கிளாக்கோட கனெக்ட் ஆகும். நிறைய டைமோட கனெக்ட் ஆகும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய டிராவல் பண்ணுவாங்க இந்த தடவை. நிறைய டிராவல் பண்ணுவாங்க. நிறைய வந்து கனெக்ட் ஆகும். சொன்னா கோச்சிப்பீங்க தான் சொல்றேன். நிறைய மெக்கானிக் ஷாப்புக்கே போறீங்க இந்த தடவை. சனி கொஞ்சம் வந்து அதெல்லாம் வண்டி வாகனங்கள்ல ஒரு சில இதை காட்ட போறாரு. நிறைய மெக்கானிக் ஷாப்போட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த தடவை என்ன நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, நிறைய பட்டாம்பூச்சிகள் பார்ப்பாங்க மீனராசிக்காரங்க. நீங்கள் எதிர்வே பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டு புழுவாக இருந்து அது பட்டாம்பூச்சியாக மாறுறதை இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் பிரபஞ்சம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு முன்னாடி போகிற ஒரு பூச்சியிலேருந்து ஒரு வண்டுலேருந்து எல்லாமே சமிக்கைகள் தான். அப்போ நிறைய வந்து பட்டாம்பூச்சி பார்ப்பாங்க. அதுவும் வந்து எல்லோ கலர் பட்டாம்பூச்சி, இப்படி தொட்டா ஒட்டுற மாதிரி கூடிய எல்லோ கலர் பட்டாம்பூச்சி, கருப்பு கலர் பட்டாம்பூச்சி, இது ரெண்டுமே அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தடவை. ஸோ நிறைய மேஜிக்கில் அவர்களுக்கு நடக்க போது கவலையே பட வேண்டாம். எந்த எண்ணெய் பயன்படுத்தினால் மீனராசிக்காரர்கள் வெற்றி வகை சூடுவார்கள் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை வீடியோ பார்க்கும்போதும் சரி, நிறைய மீனராசிக்கார ஆண்களாக இருந்தால் ஏதாவது ஒரு ஆஷ் கலரோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஆஷ் இல்லாட்டி பிளாக் ப்ளூவில் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. பெண்களாக இருக்கும்போது ரெட் இல்லாட்டி பிங்க் கலரில் போட்டிருப்பாங்க. இல்லை அதோட ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இல்லை அவங்க பார்க்கும்போது அந்த விஷனில் இருப்பாங்க. நிறைய 555 அப்படின்ற நம்பர் அவர்களை இயக்கி கொண்டிருக்கும் அவர்களுக்கு தெரியாமல். ஏன்னா குரு அவருடைய 5ஆம் இடத்துல வந்து சிறப்பாக வந்து இருக்க போகிறார் 12 வருடத்திற்கு ஒரு முறை. அப்போது இந்த தடவை 55517 அப்படின்ற நம்பரை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திட்டு வர 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 மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும். 555117 இந்த எண்ணை பயன்படுத்துறது, கையில் எழுதி வச்சுக்கிறது, இல்லை ஒரு நோட்டில் எழுதுறது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் எத்தனை தடவை உங்கள் மனசுக்கு எத்தனை தடவை எழுதணும்னு தோணுதோ எழுதுங்க. எழுதி வச்சுட்டு ஒரு மனரீதியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும், இந்த தடவை எனக்கு ப்ரமோஷன் வேணும், இந்த வருஷம் எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் படுத்து தூங்கி பாருங்கள். சூப்பராக மேஜிக் நடக்கும். கண்டிப்பாக. மாதம் எப்படி நம்ம வந்து ஒரு நேயர்களுக்கான ஒரு பதிவாக கொடுக்குறோமோ, அடுத்த ஒரு வருடம் தமிழ் வருடப்பிறப்பை வந்து நீங்கள் எவ்வளோ அழகாக கொண்டாடலாம், அதே மாதிரி எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஒரு தடைகள் வரும், என்ன மாதிரி சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள்.